Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஸ்வீட்லயே சூப்பரா எப்படி பபிள் பன் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குட்டி குட்டியா அழகா குண்டு குண்டா சூப்பரா இருக்கும். நான் சொல்ற மாதிரியே வீட்ல நான் சொன்ன மெஷர்மென்ட்ல வீட்ல இருக்க கம்மி இன்கிரிடியன்ட்ஸை வச்சு செஞ்சீங்களாவே போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி பபிள் பன்னு இருக்கோ அதே மாதிரி சூப்பரா குட்டி குட்டியா அழகா இருக்கும். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க. நான் வந்து ஓவன்ல எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பன்னு பண்ணுறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் அரை கப் பால் எடுத்துருக்கேன். இந்த பால் வந்து வெது வெதுப்பான சூடில் இருக்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை இது ஆட் பண்ணிக்கலாம். அதே கை வச்சு பார்த்தா பொறுக்கிற சூடு குழந்தைங்க குடிப்பாங்களா அந்த சூடில் தான் இருக்கணும். ரொம்ப ஆறி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூனா 3 கிராம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின் வந்து ஈஸ்ட்டில் நீங்கள் இன்னொன்று என்ன நோட் பண்ணால் ஈஸ்ட் வந்து எக்ஸ்பிரி டேட் பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய ஈஸ்ட் தான் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி கிடைக்காது. அப்புறம் வந்து கரெக்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வரும். பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம். பட் நம்ம பேக்கரி டேஸ்ட் வேணும்னா நம்ம வந்து மைதா மாவில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து 250 கிராம். அப்புறம் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஈஸ்ட்டு பாலும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பால் பத்தாத மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒட்டுக்காக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே எல்லாம் ஊற்றிட்டோம்மா ரொம்ப தண்ணியாக தான் போயிடும். அதே மாதிரி இந்த மாவு வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா நம்ம கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம பிசைய ரொம்ப சாஃப்டாக கையில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்சில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம பிசையும் போது நம்மளுக்கு பிசைய எல்லாம் ஒன்று சேர்ந்து கையில் ஃபஸ்ட்டு நல்லா பிசுன்னு ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சோம்மா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இந்த பன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பன்னு ப்ரெட்டு பன்னு எல்லாமே செய்யணும். நம்ம நல்லா எந்த அளவு பிசைகிறோமோ அந்த அளவு தான் வந்து பன்னு வந்து சாஃப்டாக வரும். நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பிசையாமல் விட்டுட்டோமா வச்சுக்கோங்களேன், பன்னு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். நம்மளுக்கு வந்து அந்த அளவு சாஃப்டாக கிடைக்காது உள்ள. பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்ச உடனே நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. உள்ளங்கையில் எவ்வளோ சாஃப்டாக கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அன்சால்ட்டட் பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் யூஸ் பண்ணி பிசையும் போது எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், கையிலலாம் ஒட்டிக்கிட்டு மாவு சரியாக மிக்ஸ் ஆகாது. இதையும் நீ அகைன் 4 to 5 மினிட்ஸ் நம்ம இதில் பிசையும் போது வந்துட்டு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். பாருங்கள், பட்டர் யூஸ் பண்ணி பிசைய கையில் ஒட்டாமல் எவ்வளோ நான் அந்த பட்டர் அந்த மாவோட ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிரும். அகைன் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சு பிசைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே கூட வச்சு நல்லா சாஃப்டாக இழுத்து பிசைஞ்சு எடுத்திங்களா நல்லா லேயராக ஃபார்ம் ஆகும். பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது. இன்னும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கீழேயும் பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்படி உள்ளங்கை வச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. பட் நம்ம பாத்திரத்தில் வச்சு பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி கீழே ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு பிசையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இப்போ எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம இதை வந்து ஸ்ட்ரெச் இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ள லேயராக வரும். அந்த அளவு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ
இதை வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ப்ரூஃபாக வச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு அப்படியே டபுளாகி கிடைக்கும். மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மேலே வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு டவல் இல்லைன்னா வந்துட்டு ஒரு தட்டு மாதிரி வச்சு மூடிக்கோங்க. இது அப்படியே நம்மளுக்கு வந்து டபுளாகி கிடைக்கும். அப்படி டபுள் ஆனால் தான் அந்த ஈஸ்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டபுள் ஆகலைன்னா நம்ம பண்ணு வந்து கரெக்டாக பேக் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். பாருங்கள் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக டபுள் ஆகிடுச்சுக்கா. ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு வந்து 27 உருண்டை குட்டி குட்டியாக கிடச்சிருந்துச்சு. நார்மல் சைஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப குட்டி குட்டியாகவும் வேணாம். ஏன்னா இந்த சைஸ் எடுத்தீங்களா உங்களுக்கு பார்க்க வந்து நல்லா க்யூட்டாக இருக்கும் அந்த பபிள் பன் வந்து. இது எப்படி ஒன்று எடுத்து நல்லா நம்ம உள் சைடாக வந்துட்டு உருண்டை பிடிக்கணும். இது மாதிரி லேயராக பண்ணால் அழகாக ரவுண்டாக வந்துடும். மேலே பாருங்கள் அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. இதை வந்து நான் 2 ட்ரேயில் வைக்கிறேன். நான் வந்து கேக் டின்னு இருக்கிறதுனால 18 டின்னில் 2 வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஒரே டின்னு இல்லைனா நார்மல் வீட்டில் ஏதாச்சும் பிளேட் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக பால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து பால் வந்து இப்போ அப்ளை பண்ண தேவையில்லை. இதை அகைன் நம்ம தட்டு வச்சு மூடி ஒரு 30 மினிட்ஸ் ப்ரூஃபாக வச்சிடலாம். உங்கள்கிட்ட இது மாதிரி நார்மலாக ஏதாச்சும் தட்டு எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் இந்த பண்ணு மேலே வந்து நம்ம மாவு மேலே அப்ளை பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நல்லா சாப் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. இன்னும் உங்களுக்கு வெங்காயம் இது மாதிரி எது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஆனவுடனே நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அது மேலே அப்ளை பண்ணி நம்ம ஓவனில் வச்சிடலாம். பாருங்கள் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மில்க் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு மில்க் அப்ளை பண்ணிக்கோங்க. பால் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா மேலே வந்து அழகாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்காக நம்ம வந்து பால் அப்ளை பண்ணியிருக்கோம். பால் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் பட்டரு, கொத்தமல்லி இலை அதெல்லாம் வந்து ஒரு ப்ரஷ்லேயே மேலே வந்து அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணி பேக்காகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஓவனை வந்து 175 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை பேட்டர் உள்ளே வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன ஓவனில் நம்ம ரெடி பண்ணதை உள்ளே வச்சு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்களா நம்மளுக்கு சூப்பரான பபிள் பன் ரெடி ஆயிடும். மேலே பாருங்கள் கலர் கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு சூப்பராக. இப்போ வந்து மேலே வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக பட்டர் மெல்ட் பண்ண பட்டர் இல்லைன்னா பால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள் பேருக்கு தகுந்த மாதிரியே எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு வீட்டில் செய்யலாம். குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து பின்னாடி சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுங்கிற வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். எப்படி பேக் பண்றது நான் முன்னாடியே சொல்றேன். ஆல்ரெடி என்னோட சேனல்ல வந்து குக்கர்ல கேக் பேக் பண்றது எல்லாமே வீடியோ இருக்கும். பிஸ்கெட் பேக் பண்றது அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து 10 நிமிஷம் குக்கரை வந்து ப்ரீ ஹீட் போட்டுருங்க. உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஸ்டாண்ட் உப்பு வேணும் சால்ட் வேணும்னாலும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதிகமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த கடாயெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி குக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த கேஸ் கிரேட்டர் இருக்குல்ல அது போடாதீங்க. அந்த லப்பர் மாதிரி இருக்குல்ல அது யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி விசில் போடக்கூடாது. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் பண்ணுக்கான பேட்டர். ஸோ அதை வந்துட்டு உள்ளே வச்சு 35 to 40 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்களா பர்ஃபெக்டான நம்மளுக்கு பபிள் பன் வந்து ரெடி ஆயிடும். நம்ம பபிள் பன் ரெண்டுமே வந்து 2 டின்ல வச்சிருந்தோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது கீழே ஸ்ட்ரெச்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கலர் எல்லாமே கோல்டன் பாருங்க நல்லா சாஃப்டா எவ்வளோ சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு.
பாருங்க உள்ள லேயர்ஸ் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியான பபிள் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா வீட்டில் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரியாஸ் ஹோம் பேக்கிங் அண்ட் vlogs வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.